ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் போயிட்டுருக்கு. அந்த வகையில் பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் மகளிருக்காக ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. முக்கியமான பாயிண்ட், இதுவரை பலன் பெறாதோருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 13,000க்கு மேற்பட்ட கோடியை வந்து பார்த்தா அவங்க வந்து இப்போதைக்கு இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதேமாரி இதுவரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக பலன் அடையாதவங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கூட இன்னும் 2 மாதங்களில், அதாவது உங்களுக்கு அந்த மார்ச் மேல இருக்க பாருங்கள், மே மந்த் வந்து இந்த ஸ்கீம் வந்து விரிவாக்கம் செய்யப்படும். அதன் மூலமாக இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாதவங்க விடுபட்டோர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி துணை முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார். அதுக்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்தேன் இப்போதைக்கு பட்ஜெட்லேயே வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஸோ விடுபட்டோருக்கு விரைவில் உங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தோன்னா தோழி விடுதிகள், அதாவது மேலும் 10 இடங்களில் 800 பணிபுரியும் பெண்கள் பயனடையும் வகையில் தோழி விடுதலை வந்து கட்டப்படும். அதுக்காக 77 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்னை, கோவை, மதுரையில் தலா 1000 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாணவியர் விடுதிகள் வந்து 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 இடங்களில் வந்து உங்களுக்கான விடுதியை வந்து பார்த்தா கொண்டு வராங்க. அடுத்த கட்டமாக மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க பாருங்க, அதாவது 37,000 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. 10,000 சுய உதவி குழுக்கள் வந்து புதுசாக உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிருக்காக சுய உதவி குழு வந்து பார்த்தா கொண்டு வராங்க. அடுத்த கட்டமாக மகளிர் விடியல் பயண திட்டம் இருக்காங்க பாருங்க, இதுக்காக 3,600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு இந்த பட்ஜெட் தாக்கலில் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மகளிருக்கு இதுதான் உங்களுக்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஸோ பட்ஜெட் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டு வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.